ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இப்போ அண்டர் 20K அப்படின்ற பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்பவே கன்ஃபியூஸ்டான விஷயம் தான். ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த அண்டர் 20K பட்ஜெட்டில் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஈவன் நான் டாப் 5 ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதனால் 5 கேட்டகரைஸாக பிரிச்சுக்க போகிறோம். இந்த அண்டர் 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை 5 கேட்டகரைஸாக பிரித்து அந்த 5 கேட்டகரைஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அங்கே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட் எல்லாம் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நாம் இப்போ 5th பிளேஸில் பார்க்க போகிற கேட்டகரி நான் சைனீஸ் பிராண்ட் மொபைல்ஸ். ஸோ இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் நான் சைனீஸ் பிராண்ட் மொபைல்ஸ் வாங்குறதுலையும் நிறைய இன்வால்மெண்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் போக்கோ, ரெட்மி, ரியல்மி மாதிரியான சைனீஸ் பிராண்டெல்லாம் இல்லாமல் மோட்டோ, சாம்சங் மாதிரியான நான் சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுலையுமே அதிகமான மக்கள் இன்வால்மெண்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் நான் சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், எனக்கு இந்த போக்கோ, ரெட்மி, ரியல்மிலாம் வேணாம், மோட்டோ மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20K பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அண்டர் 20K பட்ஜெட்டில் மோட்டோ கிட்ட இருந்து இப்போதைக்கு அந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், போக்கோ, ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸை காம்பீட் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே அவைலபிளாக இல்லை. பட் ஆனால் நீங்கள் இந்த 20,000க்கு மேலே ஒரு 1,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போடுறீங்க அப்படின்னு பட்சத்தில் மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ G 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் கூட. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், ஸ்னாப்டிராகன் 750G அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹைலைட்டடான ஸ்பெக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh அப்படின்ற ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருந்தாலும் 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேமரான்னு வந்தோம்னா ஓரளவுக்கு டீசென்டான கேமரா தான். ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் அப்படின்ற ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட இதில் பேக் சைடு தான் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த மோட்டோ G 5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் கண்டிப்பாக வேணும். மோட்டோ மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து தான் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். மற்றபடி எனக்கு சைனீஸ் பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வேணாம். ஸ்பெக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் சைனீஸ் பிராண்ட் மோட்டோ மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து தான் எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஓரளவுக்கு உங்களுக்கான ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்க போகிற கேட்டகரி 5G மொபைல்ஸ். ஸோ நம்ம ஊரில் இப்போ நிறைய 5G மொபைல்ஸுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 5Gயோட நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டர் 20K பட்ஜெட்லையுமே இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் 5G இன்டெகிரேட்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் அண்டர் 20K பட்ஜெட்டில் எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ ஒரே பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20K பட்ஜெட்டில் 2 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா வேற யார், நம்ம ரியல்மி தான். ஸோ ரியல்மியுடைய 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரியல்மி X7 அண்ட் ரியல்மி நாசோ 30 Pro. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோனாக ரியல்மி அண்டர் 20K பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸ் தான் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இதில் நான் மேஜராக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரியல்மி X7 சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா MediaTek Dimensity 800U அப்படின்ற ஒரு 5G சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப்செட் ஒரு நல்ல டீசென்டான ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லி ஆகணும். வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சல் அப்படின்ற ஒரு டீசென்டான செல்ஃபி கேமரா, 64 மெகா பிக்சல் அப்படின்ற பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக 4310 mAh அப்படின்ற ஒரு டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டியுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹைலைட்டட் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. ஸோ MediaTek Dimensity 800U அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் கேமிங்காக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. மற்றபடி எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஒரு டீசென்டான ஸ்பெக்ஸோட வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த ரியல்மி X7 கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். 6GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் 20,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் பத்தாது, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க ரியல்மி நாசோ 30 Proக்கு போகலாம். இங்கே
இங்கே 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரியல்மி X7ல கொடுத்த மாதிரி MediaTek Dimensity 800U அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே கிடையாது. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே கிடையாது. 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான். 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா ரியல்மி X7 மாதிரியே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் பேக் சைட் ரியர் கேமரான்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே இங்கே சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே கொடுக்காததுனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வேணும், MediaTek Dimensity 800U அப்படின்ற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் வேணும், 5G ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த ரியல்மி நாசோ 30 ப்ரோவை கன்சிடர் பண்ணலாம். 6GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் 17,000 அப்படின்ற ப்ரைஸிங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே வேணும், 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி X7 நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் கொஞ்சம் கம்மி, 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற கேட்டகரி வேல்யூ ஃபார் மணி. ஸோ வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20K சொல்லணும்னா போக்கோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண போக்கோ X3 ப்ரோவை சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு வேல்யூ ஃபார் மணிக்கான ஸ்பெக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 860 அப்படின்ற ஒரு சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகனுடைய 800 சீரிஸ் சிப்செட் எல்லாமே 30,000 அபவ் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிப்செட்டை இங்கே அண்டர் 20K பட்ஜெட்டில் இந்த போக்கோ X3 ப்ரோவில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமர்ஸ்க்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்டோட சேர்த்து 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இதில் இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தாலும் சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே கொடுக்கல. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியுமே 5160 mAh அப்படின்ற ஒரு டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டியோட 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி செல்ஃபி கேமராவுமே அண்டர் 20K பட்ஜெட்டில் ஒரு ஹையர் லெவலான செல்ஃபி கேமரா வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் கொடுத்துருக்காங்க. 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியல் சைட் கேமராவுமே 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அண்டர் 20K பட்ஜெட்டில் ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஸ்பெக்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 19,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்டர் 20K பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸோட 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இன்க்ளூட் ஆகி ஒரு பெஸ்ட்டான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த போக்கோ X3 ப்ரோ ஒரு பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த ரெண்டு பிளேஸ்லையுமே ஒரே கேட்டகரி தான் சூஸ் பண்ண போகிறோம், ஆல்ரவுண்டர் கேட்டகரி. ஸோ இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மொபைல் ஃபோன்ஸில் ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியல்மி ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மி 8 ப்ரோ. ஸோ இந்த ரியல்மி 8 ப்ரோவுடைய ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 108 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த 108 மெகா பிக்சல் அப்படின்ற கேமரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவுமே 16 மெகா பிக்சல் அப்படின்ற ஒரு டீசென்டான கேமரா கொடுத்துருக்காங்க. சூப்பர் அமௌல்ட் பேனல், ஸோ சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே இருக்கு வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. அண்ட் அதோட ஸ்னாப்டிராகன் 720G அப்படின்ற ஒரு ப்ராசஸர், 4500 mAhக்கான பேட்டரி வித் 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ரியல்மி 8 ப்ரோல கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமர்ஸ் நிறைய பேர் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கு. ஸோ இந்த 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தவிர மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஆல்ரவுண்டடான ஸ்மார்ட் ஃபோன் தான். 6GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 18,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹைலைட்டடான ஃபீச்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நாம பார்த்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே இருந்தால் ரெஃப்ரெஷ் ரேட் கம்மியாக இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்கன்னா சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருந்துச்சு. பட் ஆனால் நாம இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளேவுமே இருக்குது, 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெட்மி ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி Note 10 Pro Max தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தவிர இன்னும் நிறைய ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் அப்படின்ற கேமரா இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரியோட 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்னாப்டிராகன் 732G அப்படின்ற ஒரு சிப்செட்டுமே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் அமௌல்ட் டிஸ்பிளே இருந்தாலுமே இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்குறாங்க. அண்ட் அதோட பிரைசிங்குமே 6GB + 128GB அப்படின்ற
கேட்டகரி 19,000 அப்படின்ற ப்ரைஸிங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. பட் இருந்தாலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் எந்த ஸ்பெக்ஸ் மேஜரான ஸ்பெக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொஞ்சம் மேஜரான ஒரு ஸ்பெக்ஸ். ஸோ அந்த ஸ்பெக்ஸ் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் ஆகட்டும் இல்லை ரியல்மி 8 ப்ரோ ஆகட்டும், இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் தான். இருந்தாலும் கேமர்ஸ் நிறைய பேர் 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த வகையில் அந்த ஒரு ஃபீச்சர் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் இருக்குது. ஸோ கேமர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் அதே சமயம் எனக்கு 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இல்லைன்னா பரவாயில்ல, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரியல்மி 8 ப்ரோவையுமே சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே அண்டர் 20K பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ நம்மளுடைய டாப் 5 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் எவ்வளோ தான். இதில் நாம பார்த்த இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்கள் மைண்டில் டாப் 5 லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.